ஸோ பிஎம்ஐ நார்மலாக இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்னு அர்த்தமா, இல்லை வேற ஏதாவது ரியல் இண்டிகேட்டர் இருக்கா, இல்லை எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிஎம்ஐ வந்து வெயிட்டையும் ஹைட்டையும் அசஸ் பண்ணி நம்ம குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, இல்லை கரெக்டான நியூட்ரிஷனில் இருக்குமான்றது கொடுத்துரும். ஸோ பிஎம்ஐ நார்மல் அப்படின்னா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸே வராது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தமானு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரியல் இண்டிகேட்டர்னு பார்த்தா நம்ம ஆர்கனை சுற்றி இருக்கிற விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஒரு இன்ச் டேப்போ நீங்களே பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பார்ட்னர் யாராவது இருக்காங்கன்னா கூட அவங்கள கூப்பிட்டுக்கலாம். விசரல் ஃபேட்டை மெஷர் பண்ணுற இந்த வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டெமோவை பார்த்துடலாம். எலும்புக்கு கீழே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம இடுப்பு எலும்போட ப்ராமினன்ஸ் தெரியும். அது ஒரு செகண்ட் பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இன்னும் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம இன்ஸ்டேப்பை சுற்றணும் அப்படின்னா நம்ம தொப்புளுக்கு ஜஸ்ட் அபோவில் இந்த இன்ஸ்டேப் வரும். அதனால் ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸில் சுற்றிட்டு நம்ம சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணணும். அண்ட் ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், மீடியமாக செக் பண்ணுங்கள். வேஸ்ட் லைனோட அளவு வந்து மோர் தென் 90 சென்டிமீட்டர் ஜென்ஸுக்கு அண்ட் மோர் தென் 80 சென்டிமீட்டர் லேடிஸ்க்கு இருந்ததுன்னா விசரல் ஃபேட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சாப்பாடும் எக்ஸசைஸ் பண்ணி கண்டிப்பாக குறைச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிப்ஸுக்கு நம்ம சேனல் QD ஹெல்த் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.